ஆடி மாதம் இன்று பிறந்திருக்கும் நிலையில் சக்தி பீடங்களில் பிரதான இடம் பிடித்திருக்கும் மேல்மலையனூர் அங்காளம்மனின் சிறப்புகளை பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மன் மாதம். முப்பெரும் தேவியாக ஆக்ரோஷம், சாந்தம், கருணை என வேண்டும் வடிவங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அம்பிகையை கொண்டாட வேண்டிய மாதமும் இது. அம்மன் கோயில்களுக்கு எல்லாம் தலைமையகமாக இருக்கும் மேல்மலையனூர் கோயிலின் வரலாறு மீண்டும் மீண்டும் நம்மை கேட்க வைக்கும். 3000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த கோயிலுக்கு அங்காளம்மன் வந்ததும் ஆக்ரோஷ காளியாக கையில் சூலாயுதம் ஏந்தி காட்சி தருவதும் புராணத்தின் சாட்சியாக உள்ளது. ஆரம்ப காலத்தில் பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்த சூழலில் அதில் குழப்பமான பார்வதி அதில் ஒரு தலையை நீக்கிவிடுமாறு சிவனிடம் கூறவே மனைவி சொல்லை தட்டாத அவரும் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எறிந்திருக்கிறார். இதனால் ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உருவானதாம். தன் கணவருக்கு நடந்த கொடூரத்தை கண்டு பொங்கி எழுந்த சரஸ்வதி சிவனை சபித்ததோடு உடந்தையாக இருந்த பார்வதியை அகோர காளியாக உருவெடுப்பாய் என கோபத்தில் கூறியிருக்கிறார். இதனால் கையில் கபாலத்துடன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு மயானங்களில் சிவபெருமான் சுற்றித் தெரிந்தபோது அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்த பார்வதி தன் கணவரின் தோஷத்தை நீக்க மலையரச பட்டணமான மேல்மலையனூரில் புற்று உருவாய் அமர்ந்தாள். பின்னர் சகோதரர் கோவிந்தன் உதவியுடன் மாசி மாத அமாவாசை நாளன்று சிவபெருமான் கையில் இருந்த பிரம்ம கபாலத்திற்கு சூறையிட்டு ஈஸ்வரனை பிடித்திருந்த தோஷத்தில் இருந்து விடுபடச் செய்தார் என்கிறது புராணம். கணவருக்காக காளியாக உருமாறிய அம்பாளின் வரலாற்றை பேசும் இந்த கோயிலில் அம்பாள் சுயம்புவாக, அதுவும் மிகப்பெரிய புற்றின் பின்புறத்தில் 6 அடி உயரத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறாள். அம்மனே புற்று வடிவில் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக புற்று மண்ணே வழங்கப்படுகிறது. எடுக்க எடுக்க எப்போதும் குறையாத புற்று மண் இதுவரை எங்கும் பார்த்திராத காட்சியும் கூட. இந்த புற்று மண் நோய்களையும் வினைகளையும் வேரறுக்கும் என்பது ஐதீகம். அங்காள பரமேஸ்வரியின் அருகே வலதுபுறத்தில் சிவன் சிலை வடிவில் தாண்டேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். சிவன் இருந்தாலும் இங்கு அங்காளம்மன் தான் வழிபடு தெய்வமாகவும் எல்லை காளியாகவும் பலருக்கும் குலதெய்வமாகவும் உள்ளார். கோபத்தில் அமர்ந்த அம்மனை சாந்தப்படுத்த ஒவ்வொரு மாசி மாதமும் மயானக் கொள்ளை நிகழ்வு வெகு பிரசித்தம். இதை பார்க்க இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து திரளும் பக்தர்களும் உண்டு. கோவிலின் வெளிப்பிராகாரத்தில் மல்லாந்து படுத்த கோலத்தில் அங்காள பரமேஸ்வரியின் மற்றுமொரு ரூபமான பெரியநாயகி எனப்படும் பெரியாயி சிலை உள்ளது. இந்த சிலையின் முன்பாக பெண்கள் மஞ்சள் குங்குமத்தை கொட்டி வழிபாடு நடத்துவது வழக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.